Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great are you, Lord, and worthy of glory, great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord, now lift up your voice, now lift up your voice. Great are you, Lord, great are you, Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord, great is the Lord, great is the Lord. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கர ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா, அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஜெயமுள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். எ விக்டோரியஸ் லைஃப், அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் வாழ்க்கை என்ற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே நமக்கு அநேக தோல்விகள், அநேக நஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகள், இன்னும் பலவிதமான போராட்டங்கள், கசப்பான அனுபவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாம் சரியாக ஆயத்தமாகவில்லை. பாருங்கள், ஓட்ட பந்தய வீரர் அதிகாலையிலே வந்து ஆயத்தமாகிறான். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் அவன் வெற்றி வாகை சூடுவான் என்று சொன்னால், முதல் பரிசை தட்டி செல்வான் என்று சொன்னால், அநேக ஆயத்தங்கள் அவன் செய்வான். அநேக ஆயத்தங்கள். அதிகாலையில் எழும்புவான்,
ப்ராக்டிஸ் பண்ணுவான், நிறைய ஓடி 10 கிரவுண்டு 15 கிரவுண்டு சுற்றி ஓடி வருவான். நிறைய ஆயத்தங்கள், அதில் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணுவான், ஃபுட்டு கரெக்டாக சாப்பிடுவான். இப்படி அநேக ஆயத்தங்கள். பிரியமானவர்களே, அதான் நாமும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் தேவனை தேடுகிற பழக்கம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். மார்க் 1:35 இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியின் ரகசியம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் தினமும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் நம் கையில்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாள் ஜெபிக்காதபடி தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நோ கேப், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, எந்த சமயத்திலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சமயத்திலும் இடைவிடாமல் ஜெபிக்கணும், எந்த சமயத்திலும் ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஜெயம் பெற ஆயத்தம் தேவை என்று சொன்னேன். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ படிக்கிற பிள்ளைகள் பாட புஸ்தகத்தை எடுக்காமையே படிக்காமையே நான் 100க்கு 100 எடுக்கணும்னா முடியுமா? இல்லை. உழைக்கணும், படிக்கணும். படித்து விட்டு கடவுளிடம் சொல்லும்போது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால், ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்கள், அதான் ரகசியம். வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டும். லுக் டு ஜீசஸ். ஏசாயா 45:22 அதைத்தான் சொல்கிறது. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொரும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? நம்முடைய கண்கள் செல்ஃபோனை தான் என்ன செய்யுது? நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆட்கள் வரை எல்லாம் யாரை நோக்கி பார்க்குறாங்க? செல்லை நோக்கி பார்க்குறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது இயேசுவை நோக்கி பார், அவருடைய வேதத்தை நோக்கி பார், அவருடைய சிலுவையை நோக்கி பார். இயேசுவை நோக்கி பார்த்தால் என்ன நன்மை? இயேசுவை நோக்கி பார்த்தால் அவர் ரட்சிப்பார். சிலருடைய கண்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவை நோக்கி பார்க்கிறது. தமிழ்நாட்டில் வேதனையான காரியம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய வாலிபர் பிள்ளைங்க சினிமாவுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் வேதனையான ஒரு காரியம். சினிமாக்காரன் பின்னாடிக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவன் பொழைப்புக்காக அவன் நடிக்கிறான், அவன் காசு சம்பளத்துக்காக நடிக்கிறான். இவன் காசை கொடுத்து இத்தனை ஆயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறான், காசை கரியாக்குறான். வேதனைக்குரிய காரியம். பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பார், அவர் ரட்சிப்பார். ஏசாயா 45:22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை நோக்கி பார், நீ வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பார்.
வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்வர், எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெயம் பெற வேண்டுமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டுமென்றால், சங்கீதம் 123:2 சொல்கிறது, இதோ இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி கூப்பிடு, பெரிய காரியங்களை செய்வார். எரேமியா 33:3 அதைத்தான் சொல்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். Call to me, I will answer. Call to Jesus, he will answer you. Answer. சிலுவை, பிரியமானவர்களே, சிலுவையை நோக்கி பார், உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்ட திருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை நோக்கிப்பார், அவருடைய கீழ்ப்படிதலை நோக்கிப்பார், அவருடைய விட்டு கொடுத்தலை நோக்கிப்பார். ஏசாயா 51:2 அதைத்தான் சொல்கிறது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 20:12 பார்க்கிறோம், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதாளத்தின் வாசல்கள் விரிவடைந்திருக்கிறது, பாதாளத்துக்கு செல்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். யோபு 26:6 அதைத்தான் சொல்கிறது. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. பிரியமானவர்களே, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரையே நோக்கி பார்க்க வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற அவன் காரணம் என்ன? அவன் என்ன செய்தான்? தானியேலின் காரியம், தானியேல் 6:28 தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் இன்னைக்கு ஏன் தோல்வி வருது? சரியான ஆயத்தம் அல்ல, சரியான ஜபிக்கிறது கிடையாது. அதனால தான் தோல்விகள், அதனால தான் வெட்கம், அதனால தான் தலைக்குனிவு. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் தானியேல் தினம் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபித்தான். தானியேல் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தினம் 3 வேளை. நல்ல அன்னைக்கு நம்ம 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், நல்லது தான், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கறதே கிடையாது. இந்த ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரியமானவர்களே, பலகணிகள் திறந்திருக்கு அங்கே தன் முன் செய்து தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி தானியேலை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தானியேல் நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். அதான் கூடி ஜெபிக்கிறது. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். எங்கே கூடி இருக்கீங்களோ அங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேர் கூடி இருந்தாலும் அங்கே இருக்கேன்னு சொல்கிறார். தானியேல் பாபிலோனில் உள்ள ஞானிகள் அனைவரையும் கொல்வதற்கு ராஜா உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை அறிகின்றார். ராஜாவிடம் போய் மற்றவர்கள் கொல்லப்படாமல் இருப்பதற்கு தவணை கேட்கின்றார். தன்னுடைய நண்பர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆகியவர்களோடு சேர்ந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றனர். கர்த்தரும் இவர்களின் ஜெபத்தை கேட்டு தானியேலுக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். தானியேல் 2:18 பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வீணான காரியங்கள், வா சினிமா போகலாம், வா ஃப்ரெண்டு,
வா நம்ம சினிமாவுக்கு போகலாம், வா நம்ம பிக்னிக் போகலாம், ஏன் நம்ம கூடி ஜபிக்கலாங்கிறதுக்கு வாய் வர மாட்டேக்கு. இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறதுக்கு, பிக்னிக் போகிறதுக்கு வாய் வருது. சொல்கிறோம், ஏன் கூடி ஜபிக்கலாம்ல? தேசத்தில் எத்தனை காரியங்கள் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. தேசத்தில் எத்தனை காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. திரைப்படம் நிற்கக்கூடிய ஆட்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. நமக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கூடி ஜபிக்கிற பழக்கம் உண்டா? பிரியமானவர்களே, கூடி ஜபிங்க, கோடி நன்மை கிடைக்கும். கூடி ஜபிங்க, கோடி நன்மை கிடைக்கும். பிரியமானவர்களே, தானியேல் நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜபித்தார். இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்லாம் உருவாவதற்கு காரணம் அவர்கள் கூடி 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ கூடி ஜபித்தது நிமித்தமாக. இன்னைக்கு எத்தனை பத்திரிகையில், கிறிஸ்தவ பத்திரிகையில் வாசிக்கிறோம், இந்த ஊழியம் வளர்ந்துவதற்கு காரணம் வாலிப வயசில் கூடி ஜபித்தோம், அதனால் இந்த ஊழியம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், தானியேல் எல்லா காரியங்களிலும் உண்மையாக இருந்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவன் உண்மையிலவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தானியேலிலே காணப்பட்ட காரியம் அவன் உண்மை. எங்கும் உண்மை. எதில் உண்மை? உண்மை, உழைப்பு, நேர்மை, இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். உண்மை, உழைப்பு, நேர்மை, இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். பிரியமானவர்களே, உண்மை வேணும். பொய் விதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு பிரியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறியா அதை பார்க்கிறார். கொஞ்சம் உன் கையில் கொடுக்கப்பட்ட கொஞ்சம் காரியத்தில், பணத்தில் உண்மையாக இருக்கிறியா, ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறியா, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறீர்களா, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுடைய அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா, உங்களுடைய எஜமானுக்கு உண்மையாக இருக்கிறீர்களா, தொழில் காரியங்களில் உண்மையாக இருக்கிறீங்களா, கள்ள தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். கள்ள காரியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், தானியேல் ராஜ போஜனத்தை விளக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, தானியேல் ராஜாவினால் கட்டளையிடப்பட்ட ராஜ போஜனத்தையும் அவரால் கொடுக்கப்படுகின்ற திராட்சரசத்தையும் விலக்கிவிட்டு மரக்கறிகளை கேட்டு வாங்கி உண்கிறார். அந்த ராஜ போஜனத்தில் ஒருவித போதை வஸ்து கலக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தானியேல் தன்னை மதுபானம் மற்றும் ராஜ போஜனத்தினின்று காத்து கொள்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. விதவைகள் பெருகி இருக்கிறாங்க. அவளுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. மதுபானம் பண்ணுகிற குடிக்கிறவர்களுக்கு ஐயோ, வேதம் தெளிவாக சொல்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கான ராஜ போஜனத்தை விளக்கினான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழணும். அதே தேவன் விரும்புகிறார். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்த்தோம். எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தாங்கப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வையுங்கப்பா. அப்பா, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வைப்பீராக அப்பா. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா.
இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. நோயை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. தோல்வியின் வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. நாங்கள் தோற்று போனது போதும் ஆண்டவரே. பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சது போதும், படிப்பில் தோல்வி அடைஞ்சது போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தோல்வி அடைஞ்சது போதும். இனி ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோமே. எங்களுடைய வாழ்க்கையும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, எங்களுடைய காரியமும் ஜெயமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தாரும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பலவீனத்தோடு இருப்பார்களானால் அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. சுகவீனங்கள் மாறட்டும், கண்ணீர் கவலைகள் கஷ்டங்கள் மாறட்டும், துன்பங்கள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், கடன் தொல்லை மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரிய தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்க. உங்களுடைய குடும்ப ஜெபங்கள், தனி ஜெபங்களிலே ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள் பாடலை பார்க்கலாம். முடிந்தால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்குங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அவரை